ஒரு சிம்பிளான பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் பட்டர் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது கூட சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கினதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள். அது லைட்டாக வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 பழுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ரஃபாக கட் பண்ணி 2 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, கூடவே ஒரு கை அளவு புதினா. இது நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வதங்கினதோட தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் முந்திரி பருப்பு, கசகசா, கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணி தண்ணி கலந்து பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதும் கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.